மாற்றங்கள் ஏற்படுவதால் நமக்கு பல்வேறு ஒரு கோளாறுகள் ஏற்படுத்தி விடுகிறது. இதுபோக காரத்திற்காக நம்ம வெங்காயம், நிறைய வெங்காயம் தான், எங்கே பார்த்தாலும் வெங்காய பக்கோடா அப்படிங்கிறதான். அதை நாம் எல்லா உணவுகளும் சாப்பிட வேண்டாம் என்று யாரும் சொல்ல முடியாது. அது அவர்கள் உரிமை. அதை நாம் உணர்ந்து கொள்கிறோம். உங்களுக்கு பிடிக்கவில்லை என்றால் அவற்றை நாம் என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டால், பயன்படுத்தாமல் காலதாமதம் செய்து அப்படியே நாம் செய்யலாம். ஒரே பொருள், இப்போ புரோட்டா அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். அந்த புரோட்டாவை மட்டும் சாப்பிடாதீங்க. ஒரே எப்பாவாது தினசரி புரோட்டா வேண்டாம். வாரத்திற்கு ஒரு நாள் மட்டும். எவ்வளவோ உணவுகள் நம்ம கையில் ஏராளமாக இருக்குது நம்ம நாட்டில். அதை ஒன்று நாம் சாப்பிட்டால் உடலுக்கு தேவையான அற்புதமான ஆற்றல் கிடைக்கும். இதுக்கு நமக்கு ஆற்றல் தரக்கூடியது பேரிச்சம்பழம், தேன். நல்ல தாதுக்கள் அதிகமாக இருக்கிறது. இது தவிர ஊற வைத்த பாதாம் பருப்பு, முந்திரி, வேர்க்கடலை கொழுப்பு. அதான் சொல்லுவாங்க, முதல்ல நம்ம சாப்பாடில் அந்த கொழுப்பு சத்து இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான். நெய்யை முதல்ல சாதம், சுடு சாதத்தில் ஒரு கரண்டி நெய் விட்டு சாப்பிட சொல்கிறாங்க. ஒரு உருண்டையாச்சுன்னு முதல்ல சாப்பிடணும். அதுக்கப்புறம் வேணால் பருப்பு போட்டு நம்ம சாப்பிட்டா உடனடியாக நமக்கு அத்தனை சத்துக்களில் நமக்கு உடனடியாக கிடைக்கக்கூடிய அந்த சத்துக்கள் நமக்கு கிடைத்து விடுவோம். அதேமாதிரி எண்ணெயும் அதிகமாக கூடாதுன்னு சொல்லி நம்ம பயமுறுத்தி வைத்து கொண்டிருக்கார்கள். வேண்டாம். ஒரு ஸ்பூன் அல்லது 2 ஸ்பூன் ஆயில் நம்ம தினசரி எடுத்துக்கொள்வது மிக 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 சிறப்பு என்பதுதான் இதனுடைய தன்மைகள். அதுக்கப்புறம் தேங்காய் துருவல்கள், ஏலக்காய். அதான் 10% ஏலக்காயில் 90% சுவையை தூக்கக்கூடிய வகையில் தான் இதனுடைய இருக்குது. தேங்காய் துருவல் 10%, ஏலக்காய் 90. இந்த சதவீதத்தில் நம்ம சாப்பிட்டாலே நல்ல மனம் அதிகமாக கிடைக்கிறது. நன்றாக அன்றைய நாள் முழுவதும் உற்சாகமாக இருப்பதற்கு. மைக்ரோகிரீன் ஏற்கனவே நாம் சொல்லியிருக்கிறோம். 7 நாளில் வளர்ந்து விடக்கூடியது. நிழலில் சில நேரங்களில் வெயில் அதிகமாக படக்கூடாது. அறை வெப்பநிலையில் வளர்த்தால் போதுமானது. 2 இலைகள், லிட்டில் லீஃப் என்று அழைக்கக்கூடிய 2 இலைகள் மட்டும் வரும்பொழுது தண்டுடன் சேர்த்து அந்த இலைகளை அறுவடை செய்து நம்ம நேரடியாக ராவாக நம்ம சாப்பிடலாம். அல்லது வேறு இருக்கக்கூடிய பொருட்களில் நாம் கலந்து பொரியல்களிலோ அல்லது வேறு விதமான மாற்று உணவுகளில் நாம் கலந்து இதை நாம் உணவாக பயன்படுத்துவதற்கும் இது ஒரு சிறந்த உணவாக இந்த மைக்ரோகிரீன் பயன்படுகிறது. இது எல்லாமே நேரடி கண்காணிப்பில், நமது நேரடி கண்காணிப்பில் தான் செய்தால் நமக்கு எந்த விதமான நஞ்சும் கிடையாது. அதில் இருக்கக்கூடிய ஆற்றல் சக்திகள் அனைத்தும் நமக்கு கிடைத்து விடுகிறது. இதுபோக ஒரு 7 நாள் செயல் திட்டம் நாம் பண்ணலாம். இந்த அடுப்பு இல்லாத சமையலில் முதல் நாளில் காலை, மதியம், இரவு அப்படிங்கிறது நாம் உங்களுடைய உடலுக்கு தகுந்த வகையில் ஏதேனும் ஒரு உணவுகளை நாம் திட்டமிடப்பட்டு குறித்து கொண்டு செயல்பட்டால் வாழ்வில் முன்னேற்றம் கிடைக்கும். அவசர காலகட்டத்தில் ஏதோ நம்ம போட்டோம் முழுங்கணும் அப்படின்னு கேட்டால் அதற்கு பக்க விளைவுகள் கண்டிப்பாக நம்ம உடல் கொடுக்கும் என்பது உறுதியாக நம்ப வேண்டும். ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் ஆஸ்பத்திரியில் சரி பணம் தான் இருக்குப்பா, பணம் இப்பொழுது பைகளில் நிறைய இருக்குது வச்சுக்கோங்களேன். ஆனால் அங்கே டாக்டர்கிட்ட போய் நம்ம உடனடியாக பார்த்து விட்டு வர முடியுமா? அங்கே இருக்கக்கூடிய நேரங்கள் என்ன, காலங்கள் என்ன, அங்கே போய் எவ்வளவு ஒரு சோதனைகளை தாண்டி வரக்கூடிய வகையில் அங்கே போய் 2 மணி நேரம் 3 மணி நேரம் உட்காந்துருக்கிறதுக்கு இங்கே வீட்டில் ஒரு நல்ல ஒரு பழங்களோ, ஒரு பேரிச்சம்பழங்களோ அல்லது ஒரு கீரை சாலட்டோ அல்லது தேங்காயோ ஒரு இளநீரோ ஏதோ வாங்கிட்டு வீட்டில் ஆசுவாசமாக ஒரு இடத்துல உட்காந்து அருமையாக உட்காந்து நல்லா சாப்பிட்டு ரசித்து சாப்பிட்டாலே போதுமானது. இதைத்தான் நாங்கள் சொல்ல வரோம். அல்லது ஒரு வெள்ளரிக்காய் இருக்குது கடைகளில், அந்த ஒரு வெள்ளரிக்காய் எடுக்கிறோம், வெள்ளரிக்காயோடு சேர்ந்து ஒரு தக்காளி நம்ம கொடுக்குறோம். அதுக்கப்புறம் ஊற வைத்த கொண்டக்கடலை இருக்கலாம், அல்லது கொண்டக்கடலை முளைக்கட்டிய கொண்டக்கடலை கூட நம்ம போட்டு நல்ல தரமாக சாப்பிட்லாம். இது எல்லாமே திட்டமிடுதல். இது உங்களுடைய ஆளுமைக்கு உட்பட்டது. இது தவிர தினமும் நாம் ஒரு குறைந்தபட்சம் 2 முதல் 3 லிட்டர் தண்ணீர் கண்டிப்பாக நாம் என்ன செய்ய வேண்டும், பருக வேண்டும் என்பது உணவு நிபுணருடைய கருத்துக்கள். அதேமாதிரி நம்ம முதல்ல சொல்லும் பொழுது வெறும் வயிற்றில்தான் பழம் சாப்பிடுவது நல்ல ஒரு செரிமானத்தை சீராக்கும். அதனால் இந்த செயல் திட்டத்தில் 7 நாள் இப்போ நீங்கள் தான் சர்ச் பண்ணி பார்க்கலாம். இப்போ இருக்கக்கூடிய அவசர உலகங்களில் உடனடி காலையில் நமக்கு செல்கள் அதிகமான அறிவியல் தொடர்புக்கு நல்ல பலனை தருகிறது. என்ன வேண்டுமானாலும் இப்போ இருக்கக்கூடிய ஏஐட்ட கேட்டால் நம்ம அழகழகாக பதில் சொல்லுது. ஆனால் அவற்றை நாம் படித்து அது உண்மையானா, அதனுடைய தன்மை எப்படி உள்ளது, அதனுடைய கருத்துக்கள் சரிதானா என்பதை நாம் உற்று நோக்குவது நமது கடமை. அது கொடுக்கக்கூடியது அப்படியே நாம் பண்ண முடியாது என்பதை நாம் உணர வேண்டும். அதற்குத்தான் நம்ம